நாளாச்சு பீச்சுக்கு போய். ஸோ அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு தான் அப்படியே விட்டோம். காட்டுறேன் பாருங்க, வாங்க போவோம். டாக்ஸியில் ஏறிட்டோங்க. சிக்னல் போட்டான், சிக்னலுக்காக வெயிட்டிங். பீச்சு கிளம்பிட்டு இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கிறோம். பக்கத்தில் வந்துட்டோங்க, பீச் பக்கத்தில். கடல் தெரியுதுங்களா? இது ஒரு குட்டி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எல்லா வீடியோவும் வழக்கமாக சொல்கிறது தான். ரயில் பயணம் பண்ணிக்கிறது. பீச்சை காட்டுறேன் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஐலாண்டே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே வந்து. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும் நான் அந்த பக்கம் வந்து. அந்த புதுசாக வந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. பீச்சுக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். தண்ணியில் வருங்க போயிட்டு கேட்டு. நல்லா பயங்கரமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நல்ல ஆழம் இருக்குது. நான் இப்போ நெஞ்சளவுக்கு தான் நிற்கிறேன். பீச்சுக்கு விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சை போய் காட்டலாம். ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய். ஸோ அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு தான் அப்படியே விட்டோம். காட்டுறேன் பாருங்க, வாங்க போவோம். டாக்ஸியில் ஏறிட்டோங்க. சிக்னல் போட்டான், சிக்னலுக்காக வெயிட்டிங். பீச்சு கிளம்பிட்டு இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கிறோம். பக்கத்தில் வந்துட்டோங்க, பீச் பக்கத்தில். பிளேஸில் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது பிளேஸ் எல்லாமே. சிக்னல் போட்டான், சிக்னலுக்காக வெயிட்டிங். இதாங்க காட்டேஜ் பீச்சு. போர்டு போட்டுருக்காங்க பாருங்க. பக்கம் வந்துட்டோம், சிக்னல் எடுத்துட்டோம், போயிட்டே இருக்கிறோம். வெயில் பாருங்க எந்த அளவுக்கு அடிக்குங்க. கடல் தெரியுதுங்களா? இது ஒரு குட்டி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. பீச் வந்துட்டோங்க. பீச்சு சூப்பராக இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது. எல்லா வீடியோவும் வழக்கமாக சொல்கிறது தான். வெயில் பயங்கரமாக அடிக்குது. பீச்சை காட்டுறேன் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. பீச்சை பாருங்கள். இது ஒரு குட்டி ஐலாண்டே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே வந்து. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும் நான் அந்த பக்கம் வந்து. அந்த புதுசாக வந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி, ஒரு வீடியோ காட்டி தான் நான் இப்போ இன்றைக்கி வந்தது. நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. வாங்க கடலில் போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. அங்கே போய் குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளும் போய் ஒரு என்ஜாய் பண்ணுவோம். வெளியில் போடுவோம், குளிச்சாங்க பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் அங்கிட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. லெவலில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. கார்னிச் பீச் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். கார்னிச் பீச். எது அலோவ் பண்ணுறது, எது அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டிங் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பில்டிங் தான் காசு. வெயில் தாங்க பயங்கரமாக அடிக்குது. தண்ணிக்குள்ள இறங்கினா ஒன்று எல்லாம் சரியாக போயிடும்.
பாருங்க எல்லாம் வாலிபால் விளாண்டுட்டு பீச்சுக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். பக்கத்தில் வந்துட்டாங்க. எப்படின்னு பாருங்கள், தண்ணி சும்மா அப்படியே மைல்டாக இருக்குது, கண்ணாடி மாதிரி பாருங்க. எப்போ இருக்குங்க அப்படியே காலெல்லாம் தெரியுது பாருங்க, அப்படியே உள்ளே போனாலும் தெரியுது. தண்ணி எப்போ இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது வாட்டர். எல்லாம் உள்ளே இறங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே ஒரு குளிர போட்ட வேண்டியதான். நல்லா குளிச்சுட்டு வந்து வந்து உட்காருக்கேன் பாருங்க, தண்ணி உப்பு கைக்குது. சரி, கடல் உப்பு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்குது. நல்லா ஆழத்தில் போனேன், உப்பு கைக்குது. உட்காந்துருக்கேன் பாருங்க, கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும், மறுபடியும் தண்ணிட்டு இறங்குவோம். தண்ணியில் வருங்க அப்படின்னு இருக்கேன். நல்லா பயங்கரமான ஆழங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நல்ல ஆழம் இருக்குது. நான் இப்போ நெஞ்சளவுக்கு தான் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் போகணுமா அவ்வளோ ஆழம் இருக்கும். மொபைல் இருக்குது, அதனால போகாமல் இருக்கேன். ஸ்லிப் ஆகிடுச்சா மொபைல் தண்ணிக்கு போயிடும். ஒரு மொபைல் போயிருங்க, இவ்வளோ காசு போட்டு வாங்கின மொபைல் 50,000 போயிடும். மொபைல் பில்டிங் வரைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணிக்கு தாங்க காசு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது தண்ணி, தெளிவாக இருக்குது தண்ணி, நல்லா இருக்குது. ஆனால் உப்பு தான் பயங்கர உப்பாக இருக்குது. எல்லா கடலுமே உப்பு இருக்கும், அது அடுத்த விஷயம். சரி போதுங்க, தண்ணிக்கு வரணும். ஒரு மொபைலை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு அருமையாக இறங்கிடலாம். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டேங்க. வா உட்காந்துருக்குங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா கடலுக்குள்ள இறக்க விட மாட்டானுங்க, அதான் பெரிய பிரச்சனையே. 6 மணின்னு இல்லை, சூரியன் மறையணும் பாருங்க. சன்ரைஸ் தெரியுங்களா, சூரியன் மறையணும். சூரியனை மறைஞ்சுன்னா யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. விசில் அடிச்சு எல்லாத்தையும் மேலே எழுப்பி விட்ருவாங்க. மேலே எந்திரின்ட்டு எல்லாம் விசில் ஊற்றி இறக்கி விட்ருவாங்க. அப்படியே உள்ள இறங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி பாருங்க பாருங்க, நல்லா கிளியராக தெரியுது பார்க்க, நல்லா சூப்பராக இருக்குது.
அதான் நெஞ்சளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் தான் வந்து இவ்வளோ ஆழமாக இருக்குது. இன்னும் உள்ளே போனால் நல்லா சரியான ஆழமாக இருக்கும் போல். நம்ம அவ்வளோ தூரமாக போக நல்லா இருக்குது. இவ்வளோ முக்கிரம் பாருங்க. வெயில் சரியான வெயிலுங்க. தண்ணியில் இருந்தால் தண்ணியே சூடாக இருக்குது. இன்னும் ஆழத்துக்கு போனால் நல்லா இருக்கும் போல இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு தண்ணி சூடாகவே இருக்குது. எவ்வளோ சூடாக இருக்கு பாருங்க. நெஞ்சே மறைச்சி வச்சுங்க பாருங்க. கரெக்டாக நெஞ்சு மறைக்கிற அளவுக்கு இருக்குது தண்ணி. நல்லா இருக்கு. அப்படி தெரியுது தண்ணி வரும். எப்படி தெரியுது? இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான். ஆனால் வீட்டுக்கே உட்காந்து அப்படியே ஜெயில் மாதிரி அடைச்சிக்கலாம். நல்லாயிருக்கு. தண்ணிக்கு தான் காசு. சன்ரைஸ் உதிக்கிற வரைக்கும் நம்ம குளிச்சிக்கலாம். சன்ரைஸ் மறைச்சுன்னா விசில் ஊதிடுவானுங்க. முருன்ட்டு மேலே ஏறின்றுவானுங்க. குளிக்க விட மாட்டானுங்க. தண்ணி எரியுது பயங்கரமா. நல்லா இருக்கு. கடலை சுற்றி காமிச்சிட்டேன். இது ஒரு குட்டி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. கார்னிஷ் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அபுதாபியோட கார்னிஷ் பீச்சு. அடுத்து இன்னொரு ஐலாண்ட் இருக்குது அங்கே. அது இதோட சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு போகிறப்ப அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது பக்கத்தில் இருக்கனால ரிஸ்க் முடியாட்டோம் இந்த ஐலாண்டுக்கு. ஓகே, மேலே ஏறுவோம். ரொம்ப குளிக்கக்கூடாது. அப்படியே மேலே ஏறலாம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா பயங்கரமாக இருக்கு. குளிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே பெரிய பாருங்க ரெஸ்ட் ரூமு. அது ரெஸ்ட் ரூம் நல்லாயிருக்கும். உள்ளே காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்கும் அது ரெஸ்ட் ரூம். இந்த தண்ணி கொஞ்சம் பிசு பிசுங்குது. அதில் குளித்தா கொஞ்சம் மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்து போகும். அதுக்காக நான் போய் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, அப்படியே லைட்டாக அதில் ஒரு குளியில் போட்டு விட்டுலாம். நல்லாயிருக்கும். அதில் ஒரு குளியில் போட்டால் தீக்கும் பாருங்கள். பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பில்டிங்லாம் தாறுமாறாக இருக்குது. எந்த அளவுக்கு அபுதாபி நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே உள்ளே போவோம். வரும் ஃபுல்லாக அப்படியே குடிச்சிட்டேன். ஈரமாக இருக்குது. இதாங்க அந்த ரெஸ்ட் ரூமு. நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாரி மக்களை, ரெஸ்ட் ரூம் காட்டலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக மண்ணாக ஆக்கி வச்சுருக்காங்க, கடல் மண்ணான்னு. ஆனால் காட்டல. இன்னொரு பீச் போவேன். அந்த பீச் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் ரெஸ்ட் ரூமு. அதை காட்டுறேன். இதை பாருங்கள், அந்த கார்னிஷ் பீச்சில் சேஃப்டியும் அண்டு அட்வான்ஸு டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்துருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க அப்படியே நடப்போம். பீச்சில் பாருங்கள் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. கண்ட இடத்துலலாம் குப்பையெல்லாம் போடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பீச்செல்லாம். கண்ட இடத்துல குப்பை போட்டோம்னா ஃபைன் போட்டு விட்ருவானுங்க. இந்த மாதிரி டஸ்ட்பின் தான் குப்பை போடணும். நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் 1 மணி நேரம் வீடு போய் சேர்றதுக்கு போயிட்டுருக்கலாம். நடக்கிற இடத்துல ஃபில்ட்ரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் நமக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ மிஷின். கைவி அதை பாருங்க, கை வச்சா வாட்டர் வருதுங்களா? அதுலேயும் அதேமாரி கேன் வச்சோம்னா நமக்கு வாட்டர் வரும். பாருங்கள், சென்சார் தான். கை அப்படி நீட்டினாவே நமக்கு வாட்டர் வரும்.
வாட்டர் வருது பார்த்தீங்களா, ஐஸ் வாட்டர். அதுவும் ஃபில்ட்ரு வாட்டர்லேயே ஐஸ் வாட்ரு. எல்லாம் அட்வான்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபில்ட்ரு மிஷின். பாருங்கள், நடந்து போயிட்டுருக்குறோம். நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் பாருங்கள், எல்லாத்தையும் கடலில் இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சன்ரைஸ் மறைகிற வரைக்கும் குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. மறைச்சுலாம் குளிக்க விட மாட்டாங்க. நாங்கள் போதும் அவ்வளோ நிமிஷம் வந்துட்டோம். இன்னும் டயர்டாக இருக்குது. இன்னும் யாரும் குளிக்கிறது தண்ணி அது குளிச்சதெல்லாம் உடம்புல பிசு பிசு பிசுங்குது. ஒரு கம்மு மாதிரி உடம்புல விட்டுது. ஆனால் நல்லது என்ன குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நடக்க போயிட்டுருக்கோம். கரெக்டாக வீட்டுக்கு போகிறப்ப ட்ரெஸ்ஸும் காஞ்சிடும். அப்படியே இருப்பதே போயிட்டுருக்குறோம். பாருங்க சன்ரைஸ் எப்படி தெரியுதுன்னு. இன்னமும் பீச்சில் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி தெரியுது பாருங்க சன்ரைஸ். கிரவுண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. விளையாடுறதுக்கு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். கிரவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கிரவுண்டெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது நடந்து காலில் வைக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிச்சிடலாம். இதோட கண்டினியூஸாக பார்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துச்சு. அதனால் பார்ட்டு வீடியோ கம்மியாக பாருங்கள். ஓகே பாய்.